வணக்கங்க. சுண்டைக்காய் குழம்பு வைப்பது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சுண்டைக்காயில் வாரம் ஒரு முறை சாப்பிட்ணுங்க. இதயத்துக்கு அவ்வளோ நல்லது. சத்துக்கள் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதுக்கு தேவையானது ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த காயை வணக்கிக்கணுங்க. வணக்கி தனியாக எடுத்து வச்சுக்கணும். தேவையானது வரமிளகாய் 5, பூண்டு ஒரு 3 கட்டி, இஞ்சி, கொத்தமல்லி, தனியாத்தூள், சீரகம் இதெல்லாம் இளம் வறுப்பாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கணுங்க. கருவேப்பிலையும் சேர்த்து வறுத்துக்கணும். தேங்காயை ஒரு மூடி சேர்த்து அரைச்சிக்கணும். நல்லா நைஸாக அரைச்சிட்டு சுண்டைக்காயும் தனியாக நைஸாக அரைச்சிக்கணும். அப்போ தான் அந்த தோல் விதை எதுவுமே இருக்காது. எல்லாம் அரைச்சிட்டோம்னா அரைச்சி தாளிக்கணும். எண்ணெய் 3 ஸ்பூன் ஊற்றணும். கடுகு போட்டு வெங்காயம் சேர்த்து மிளகாயும் சேர்த்துங்க. பச்சை மிளகாய், கருவேப்பிலை தாளித்து கொதிக்க வைங்க. புளி கடைசியாக புளி கரைச்சி ஊற்றிடணும். கொதிக்க வச்சு இறக்கும்போது மல்லித்தலை பொடி பொடியாக நறுக்கி நிறைய சேர்த்துக்குங்க. நல்லா சுவையாக இருக்கும். பார்த்து பயனடைங்க. மேலும் விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா அடிக்கடி நாங்கள் வீடியோ நிறைய போட போகிறோம். உங்களுக்கு எளிதில் வந்து சேரும். நன்றிங்க.